அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ஷ்ரப் ஸ்டேஜ், அதாவது லித்தோசியரில் இருக்கக்கூடிய ஸ்ரப் ஸ்டேஜ். இதுக்கு முன்னாடி நாம் இதே புதர் செடி நிலையை வந்து பார்த்திங்கன்னா நீர்நிலை வழிமுறை வளர்ச்சியில் படித்தோம், ரைட்டா? அதாவது ஒரு பெரிய நீர்நிலை இருக்குமா, அந்த நீர்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஆறு அல்லது குளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுட்டோம், தூர் வராமல் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா கீழே இருக்கக்கூடிய அந்த சாயில் லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி, அதாவது மட்கு ஹியூமஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் சேர்றதுனால அப்படியே இன்க்ரீஸ் ஆகி அதிலிருந்து ஹெர்பஸ் ஸ்டேஜ் செடியெல்லாம் வளர்ந்து அதுக்கப்புறம் மரம்லாம் வளர்ந்து அது ஃபாரஸ்ட்டாக மாறுறது எப்படி அப்படிங்கிறத படித்தோம். அதுக்கு பேர் ஹைட்ரோசீர். இங்கே லித்தோசீர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா, ஒரு பெரிய பாறை இருக்குது அல்லது ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னாக்கா அந்த மலையில் எந்த வெஜிடேஷனும் ஃபஸ்ட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு என்னது உருவாச்சான், கிரஸ்டோஸ் அப்படிங்கிற ஒரு லைக்கன் உருவாச்சான். அதுக்கப்புறம் திரும்ப ஃபோலியோஸ் அப்படிங்கிற ஒரு லைக்கன் உருவாச்சான். அந்த லைக்கன் அப்படிங்கிறது ஒரு லைக்கன் இல்லை, இட்ஸ் அ குரூப். இந்த ஃபோலியோஸ்க்கு கீழே நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. அது என்னென்ன எக்ஸாம்பிள் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு ஒன்றுத்துக்கும் தனித்தனி வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கோம். அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரப் ஸ்டேஜ், அதாவது ஹெர்ப் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய சிறு செடிகள் வந்து அந்த இடத்துல வளர்ந்து இலைகள் கீழே விழுந்து தண்டு கீழே விழுந்து அந்த இடத்துல மட்கினுடைய கான்சன்ட்ரேஷன், அதாவது ஹியூமஸினுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகமாகி, அதாவது நீர்த்தேக்கு திறன் அதிகமாகி அந்த இடத்துல புதர்கள் வந்து அதிகமாக வளரும். ஹெர்பில் வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் பார்த்தோம்ல, அதே மாதிரி ஷ்ரப் புதர்களில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் புதர்லாம் அந்த இடத்துல வளருது, அதுக்கப்புறம் அதன் மூலமாக வரக்கூடிய விளைவுகள் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதர் செடி இருக்குது. இது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பீஷிஸ். இந்த பிளான்ட்டு கடன்னு அந்த இடத்துல வளர ஆரம்பிச்சிடும். ஒரே டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் மட்டும் இல்லாமல் நிறைய டைப் ஆஃப் ஸ்பீஷிஸ் அந்த இடத்துல வளருது. ஜிசைஃபஸ், இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம இழந்த பழம் இருக்கு இல்லையா, அதுதான் ஜிசைஃபஸ், சரிங்களா? ஜிசைபஸ் ஜுஜுபா அப்படின்னு சொல்லுவாங்க. பேர் நல்லா இருக்குல்ல, ஜிசைபஸ் ஜுஜுபா அப்படிங்கிறது தான் வந்து இந்த இலந்த பழத்தினுடைய பயாலஜிக்கல் நேம். இது ஒரு புதர். இந்த புதர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரைட்டா? ரோட்டில் அப்படி போகும்போது நமக்கு இந்த இலந்த பழத்தை பறித்து நம்ம சாப்பிடுவோம், சரிங்களா? ஆனால் இப்போல்லாம் நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு எனக்கு தெரில. ஓகே, நெக்ஸ்ட்டு கெப்பாரிஸ் அப்படிங்கிற ஒரு செடி. இந்த செடியும் வந்து இது செடி கிடையாது, புதர், ரைட்டா? இந்த பிளான்ட்டும் வளருது. அப்போ 3 எக்ஸாம்பிள் நாம் வந்து இங்கே பார்த்துருக்குறோம். இந்த 3 எக்ஸாம்பிள் வளர்ந்ததுக்கப்புறம், அதாவது இந்த மாதிரியான புதர் செடிகள் இதில் 3 மட்டும்னா இந்த 3 மட்டும்தான் வளரும் அப்படின்ட்டு கிடையாது. இந்த 3 வந்து எக்ஸாம்பிள்ஸ், அவ்வளோதான். மற்றபடி இன்னும் நிறைய புதர்கள் வந்து அந்த இடத்துல, புதர் செடிகள் வந்து அந்த இடத்துல ஃபார்ம் ஆகும் ஷ்ரப் ஸ்டேஜில். அப்படி ஃபார்ம் ஆகிறதுனால என்ன விளைவு ஏற்படும் அப்படின்னாக்க, ஹெர்பில் என்ன பாயிண்ட்டை எழுதுனீங்களோ அதே பாயிண்ட்டை அப்படியே நீங்கள் எழுதிட வேண்டியதான், சரியா? இப்போ போர்டு எக்ஸாமினேஷனில் நீங்கள் வந்து இந்த லித்தோசீர் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெர்புக்கு ஒரு பாயிண்ட் எழுதிருப்பீங்கள்ல, அதே மாதிரி ஒரு வீடியோ ஹெர்புக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம், ஹெர்ப் ஸ்டேஜுக்கு. அந்த வீடியோவில் என்ன போட்டிருப்போம் அப்படின்னாக்கா இதே பாயிண்ட்டை தான் நான் எழுதியிருப்பேன். ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோர் ஹியூமஸ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேர்டு மட்டும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல. அது போக மோர் சூட்டபுள் ஃபார் ஷ்ரப்ஸ்ன்னு நான் கொடுத்துருப்பேன், ட்ரீஸ்ன்னு நான் இங்கே கொடுத்துருக்கேன், அவ்வளோதான், ரைட்டா? ஹெர்பு வீடியோவில் இந்த இடத்துல ஹெர்பை அழிஞ்சு ஷ்ரப்புக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே பேசியிருப்போம். இங்கே வந்து ஷ்ரப்பு அழிஞ்சு ட்ரீஸ், மரங்கள் வந்து அதிகமான அளவு உருவாவதற்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அது போக இன்னும் ஏற்கனவே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான், சேஞ்சஸ் த ஹேபிடேட், அதாவது புவி வாழிடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் டிகே ஆஃப் ஃபாலன் லீவ்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ், சரியா? லீஃப், தண்டு மற்றும் இலை அது வந்து கீழே விழுந்து மட்கு வந்து அதிகமாக உருவாக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, நீர்த்தேக்கு திறன் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து அதிகமாகுது. அதுக்கப்புறம் ஷ்ரப்பு உருமாறி அந்த இடத்துல ஷ்ரப் இருக்கு இல்லையா, புதர் செடிகள், அந்த புதர் செடிகள்லாம் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சு போய் மரங்கள் உருவாவதற்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கப்படுகிறது அப்படின்னு எழுதணும், சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ப்ளனேஷன், அவ்வளோதான். ஸோ அப்போ இந்த புதர் செடி நிலை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.